வளர்ச்சிதையானது மாற்றம் அடையும். இப்போ அந்த செல்லுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துல உணவுகளை நம்ம போட்டு அது சரியான டைஜஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். சரி, இப்போ டயபெட்டிக் இதில் எங்கே நடக்குதுன்னா இந்த மெட்டபாலிசத்தில் ஒரு டிஸார்டர் நடக்குது. மெட்டபாலிசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செல்லுக்கு போதிய அளவு உணவு உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வயிற்றுல இப்போ உணவு போடுறோம்னு வைப்போங்க. இப்போ வாயிலேருந்து உணவு போகுது, உணவு குழல் வழியாக அடுத்து வாயில் உள்ளே போனதுமே வாயில் வந்து சலைவரி கிளான்ஸ்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய உமிழ்நீர் சுரப்பிகள். சொல்லப்போனால் சக்கரை நோய் ஸ்டார்ட் ஆகுறதே இந்த ஒரு பாயிண்ட்ல தான். உமிழ்நீர் சரியாக சுரக்காமல் இருக்குது. உமிழ்நீரை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வெளியே துப்பவும் கூடாது, உமிழ்நீர் சுரக்காமல் இருக்கவும் கூடாது. உமிழ்நீர் சுரக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் முதல் கொண்டு அந்த உமிழ்நீரை சுரக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு. பெரும்பாலும் டூத் பேஸ்டே இருக்கக்கூடாது, பல் பொடிக்கு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அது 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 மேனேஜ்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லி. இப்போது அந்த உமிழ்நீரில் நல்ல உமிழ்நீர் சுரக்கும்படியே இருந்தால் தான் இந்த கார்போஹைட்ரேட்டை மெட்டபாலைஸ் பண்ண முடியும். இந்த உமிழ்நீரோடு சேர்ந்து அமைலேஸுங்கிற ஒரு நொதி இருக்குது, என்சைம்ஸ்ன்னு பேர். என்சைம்ஸோடைய வேலை என்ன? ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த கல்லை வந்து உடைக்கணும், சுத்தியில போட்டு உடைச்சாக்க உடையும். அது மாதிரி அந்த சுத்தியல் தான் அந்த என்சைம்ஸ். ஸோ இப்போ நம்ம உமிழ்நீர் சுரப்பியிலிருந்து அந்த நொதி அமைலேஸுங்கிற அந்த நொதி போய் அந்த உடைச்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த எனர்ஜி ஒவ்வொரு ஃபுட்டிலிருந்தும் அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். எனர்ஜி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ஒரு தோசை கவலம் சாப்பிடும்போது என்ன நடக்குது, வாயிலிருந்து அந்த உமிழ்நீர் சுரப்பியானது நன்கு சுரக்கப்படும். அப்போ அந்த உமிழ்நீர் நல்லா சுரக்கிற காரணத்தினால தான் அது டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைஜஷன் நடந்துருச்சு அப்படின்னா உமிழ்நீர்லேருந்து அப்படியே நேரடியாக நம்மளுடைய ஈசோஃபேகஸ் மூலமாக வயிற்றுக்கு வரும். வயிற்றில் வந்து ஒரு ஜூஸ் இருக்குது, மொத்தம் 4 ஜூஸுங்க. ஒன்று இங்கே சலைவரி கிளான்ஸில் இருக்கிற ஒரு ஜூஸு உமிழ்நீர்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்து இங்கே கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அது சுரக்கும். மூன்றாவது வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், கணையத்திலிருந்து ஒன்று வரும், அந்த கணைய ஜூஸ்ன்னு ஒன்று வரும். அது வந்து அதிலிருந்து வரக்கூடிய சில நொதிகள் வந்து மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நாலாவதாக இருக்கிறது பைல், அது வந்து ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு. இது வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்கு, அதாவது மாவு சத்து உள்ள உணவை செரிமானம் செய்யணும்னா வாயில் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும், வயிற்றில் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். கணையத்தில் இருக்கிறது வந்து பெரும்பாலும் லைட்டாக கொஞ்சம் அமைலேஸ் இருக்குது, உண்மையாக கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனால் மேக்ஸிமம் ப்ரோட்டீனையும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பைலிருந்து வருது பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ HCl வந்து ஜென்ரலைஸ்டாக உங்களுக்கு அந்த ஜூஸஸ் எல்லாமே கலந்து தான் அந்த ஒரு உணவை வந்து முழுமையாக அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டோட்டலான ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இது என்ன ஆகும், அடுத்தது நம்மளுடைய வயிற்றுக்கு போய் அடுத்தது அந்த குடலில் வந்து சிறுகுடல் ஒன்று இருக்கும். சிறுகுடலுடைய 3 முக்கிய பகுதிகள் இருக்கு, டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம்னு சொல்லி 3 முக்கிய பகுதிகள் இருக்கும். அந்த டியோடினம் என்ன பண்ணும்னா அந்த அமைலேஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டியோடினம் பார்ட்டில் தான் வந்து அந்த பைல் வந்து சேர்ந்து அந்த ஃபேட் மெட்டபாலிசத்தை எல்லாத்தையுமே அதை அரைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கு அடுத்தது இலியம் பார்ட்டுக்கு வரும்போது அங்கே அப்சார்ப்ஷன் நடக்கும். அண்டு ஜிஜினம் டியோடினம் ஜிஜினம் பார்ட்டுக்கு தான் அது அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்புறம் இலியம்ங்கிறது லாஸ்ட் பார்ட், அதாவது டைஜஷனுடைய எண்டிங் ப்ராடக்ட் எல்லாமே அந்த இலியம் பார்ட்டில் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கிறது. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டு, சக்கை, அந்த கழிவு நீரெல்லாம் உங்களுக்கு அப்படியே அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய பெருங்குடல் பகுதிக்கு போயிடும். பெருங்குடல் பகுதிக்கு போயிடுச்சுன்னா அது அப்படியே குடல் இயக்கமானது நடைபெறும். பெரும்பாலானவர்களுக்கு குடல் இயக்கம் நடைபெறுவது இல்லை. அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், வாயில் ஒன்று போட்டோம்னா அப்படியே ஒரு இது அலை வந்துகிட்டே இருக்கும். அந்த அலை வடிவத்தில் வர்றது நடக்காமல் மலச்சிக்கல் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா உங்களோட அஜீரணமும் மலச்சிக்கலும் இருக்கவே கூடாது. அது இருந்தால் புதிய புதிய நோய்கள், புதிய புதிய சிம்டம்ஸு அதுக்கு பேர் வச்சுட்டே இருக்கும். ஆனால் அதோடைய ஆணிவேர் பார்த்தா ஒன்று அஜீரணமாக இருக்கும், இல்லைன்னா மலச்சிக்கலாக இருக்கும். ஸோ இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இல்லாத நிலையில் அது லார்ஜ் இன்டெஸ்டைனில் தங்க வைக்கப்படும் போது என்னவா இருக்குன்னா டோட்டலாக வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லிடுவாங்க.
ஸோ அந்த டோட்டலாக அது டீஃபிகேஷன் ப்ராசஸ், அந்த மலக்குடல் வழியாக மலமானது வெளியேறி கீழே வந்துடணும். இதுதான் டோட்டலாக நடக்கிற ஃபுட் டைஜஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். So this is the food digestion process. Projector. ஸோ இதுதான் ஃபுட் டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறது. இது என்ன பார்க்குறோங்க, இதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்மெல் நம்மளுடைய முகத்தில் அந்த உணவினுடைய ஸ்மெல் வரும்போதே நம்மளுடைய மூக்குக்கு வந்து அந்த லிம்பிக் சிஸ்டம் ஒன்று இருக்கும் பிரெயினில். அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த கேஸ்ட்ரிக் கேங்லியான்னு ஒன்று இருக்குது இந்த வயிற்று பகுதியில், இந்த இடத்துல வந்து இருக்கும். அது வந்து சொல்லணும், ஓ இவ்வளோ உணவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணி உணவு பண்ணும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம அவர் சாப்பிட்றோம், ஒரு விருந்துக்கு போயிட்டோம், ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டோம், நெக்கு வரையும் வந்துருச்சு சாப்பாடு. ஆனால் கடைசியில் ஒரு பாயாசம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த கேஸ்ட்ரிக் கேங்லியன்னா எல்லாத்தையும் வளைச்சி போட்டு ஒரு ஓரமாக தள்ளிட்டு அதுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து இதில் ஒர்க் பண்ணுது. அவர் மூளை தெரியுதுங்களா, அவர் மூளை வந்து அவருக்குள்ளே போய் சலைவரி கிளான்ஸ் வாய் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் அது ஒர்க் ஆகும். அந்த வாய் பகுதியில் இருக்கிற சலைவரி கிளான்ஸை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் நேரடியாக கீழே வயிற்றுக்கு வருது. ஆனால் வாயிலிருந்து அந்த அரைச்ச உணவானது நேரடியாக கீழே இறங்கி இங்கே வந்து அமைலேஸுங்கிற ஒரு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கு. அது வந்து உங்கள் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்கு உதவும். இப்போ உணவு வந்து உணவு குழல் வழியாக கீழே வயிற்றுக்கு வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸோட இங்கே மிக்ஸ் ஆகி இருக்கு. அப்போ இந்த உணவு வந்து அடுத்தது இந்த டியோடினம், அந்த ஜிஜினம், இலியம்ங்கிற அந்த பாட்டில் வந்து நிற்குது. இந்த டியோடினம் பாட்டில் தான் பைல் வந்து மிக்ஸ் ஆகும். நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து பைலானது ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நமக்கு தெரியும் இதுவரை சயின்ஸு. பட் மரபு ரீதியாக இருக்கிறவங்களுடைய இது என்னன்னா, அவங்களுடைய மரபு மருத்துவர்கள் அவர்கள் சொல்றது என்ன கணக்கு அப்படின்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பைலானது ரத்தத்தில் கலந்தா அசுத்த உஷ்ணமா மாறிடும், பாடியில வந்து கெட்ட உஷ்ணமா மாறிடும். அந்த கெட்ட உஷ்ணத்தை நம்மளால வெளியேற்றவே முடியாது. அது கெட்ட உஷ்ணம் வந்து எதுக்காக நம்ம பாடியை ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு காரணம் வந்து இந்த பைலில் இருக்கிற அந்த கெட்ட பித்தம் வந்து ரத்தத்துல நம்மள அறியாமல் இருக்கு. பட் பிளட் டெஸ்ட்ல வந்து லைக் வெரி ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் தான் இருக்குது. ரொம்ப முக்கிய நிலையில் தான் அது அந்த பிலிருபின் லெவல் வந்து கொஞ்சம் காட்டுது. சரி, இப்போ டியோடினத்துல வந்து அந்த உணவு டைஜஸ்ட் ஆகி நிற்குது. இப்போ அடுத்தது ஜிஜினம்க்கு வரும். ஜிஜினம் பார்ட்ல தான் வந்து அந்த பேன்கிரியாட்டிக்ல அமைலேஸ்ங்கிறது எல்லாமே அந்த நொதிகள் தான். நொதிகள்ங்கிறது அந்த சுத்தியல் வந்து அந்த உணவின் மேல வந்து உடைச்சாதான் சிறு சிறு துகள்களாக மாறி அதை வந்து எனர்ஜியை வந்து நம்ம வெளியே அவுட்புட் எடுக்க முடியும்.
ஸோ இப்போ பைல் கவர் ஆயிடுச்சு. இப்போ எங்கே வந்துருக்குன்னா கைம் அப்சர்வ்டு ஜிஜினம், ஜிஜினமில் போயிட்டு இங்கே இலியமுக்கு வந்திருக்கு. இலியம் அப்சர்வ்டு எண்டிங் ப்ராடக்ட், இந்த டைஜஸ்டிவ் டோட்டல் எண்டிங் ப்ராடக்ட் இதாகி இப்போ தான் வந்து இப்போ இந்த மாதிரியான இது ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிச்சிடும். ரிலீசஸ் த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ். வயிறு நல்லா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற அந்த ஃபுல்னஸ் இருக்கும். எவ்வளோ இப்போ 2-3 டைம் போட்டோம், சாப்பாடு போட்டு 4ஆவது டைம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த போதுங்கிறது இங்கே வந்து ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால தான் இந்த ஃபுல்னஸ், அந்த ஸ்டமக் ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு சொல்றது. இப்போ இது ஃபுல்னஸ் ஆனதுக்கு அப்புறம் இதில் மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா உணவு இருக்குல்ல, ஃபீக்கல் மேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த சக்கை உணவானது என்னவா மாறும், அப்படியே அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலமாக அப்படியே டிராவல் பண்ணும் லார்ஜ் இன்டெஸ்டைனில். மேலே போய் அசெண்டிங் கோலான், இந்த டிரான்ஸ்வர்ஸ் கோலான், இந்த டெசெண்டிங் கோலான்ல கீழே வந்துடும், மலக்குடல் வழியாக வரும். பட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோடைய பணி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன், அதாவது எலக்ட்ரோலைட்ஸு, வாட்டரு, இது எல்லாத்தையும் நமக்கு உறிஞ்சி கொடுக்குற முக்கியமான பணியை தான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் செய்யுது. அப்படி வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது மேபி உடலில் ஏதேனும் ஒரு லீக்கி கட் ஃபார்ம் ஆகியிருந்தால் அதன் வழியாக டாக்ஸின்ஸு என்ட்ரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து உங்கள் லைவ் பிளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக மைக்ரோஸ்கோபிக் வியூவில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது பெரும்பாலும் எந்த ஹாஸ்பிட்டலும் பண்ணுறது குறைவு தான். நீங்கள் கான்செப்டில் அது இருக்குது, ஈஸியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ சீக்கிரம் வழியாக இந்த உணவு மேலே ஏறுது. இப்போ இங்கே வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஸ்டோரிங் த ஃபீக்கல் மேட்டர் அண்ட் ஃபெர்மெண்டிங் த இன்டைஜஸ்டட் ஃபுட்டு. அதுக்குள்ளே வந்து அந்த பாக்டீரியாவெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வைக்கும். ஏன் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, தீமை செய்கிற பாக்டீரியாக்களும் இருக்குது. அந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் உங்களுடைய உணவை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ தாங்க டைஜஷன் ப்ராசஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பிசியாலஜி தெரிஞ்சுட்டோம், இப்படி தான் உடல் இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அடுத்தது பெத்தாலஜி தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்தது சுகர் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக உணவு தான் காரணமே. நாம் என்ன பண்ணியிருக்கோம், உணவு வந்து ஒரு உணவு, இப்போ உங்களுக்கு ஒரு ஏப்பம் வருது இல்லையா, அதுதான் உங்களுக்கான உணவு. அது வரையும் உங்களுக்கான உணவு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. அந்த ஏப்பம், முதல் ஏப்பம் வரும்பொழுது அதுக்கு அடுத்து சாப்பிட்ற உணவு சின், பாவம்னு சொல்கிறாங்க. அந்த அடுத்த உணவு வந்து உங்கள் உடலுக்கு நீங்களே விளைவிக்கின்ற தீங்கு. அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உணவு என்ன ஆகுது, அன்டைஜஸ்டடாக அடுத்த முறை அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வர்ற வரையும் சில நேரம் வெயிட் பண்ணும். அப்போ மீதி இருக்கிற அந்த ஒரு 3 to 4 hours வந்து அந்த உணவு உள்ளேயே இருந்து ஃபர்மெண்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒரு சிலருக்கு புளிச்ச ஏப்பமாக வரும். இன்னொன்று அங்கே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, ஸ்டமக் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து இங்கே ஜூஸஸ் இருக்கும்போது ஒருவேளை ஹெச்சிஎல் இல்லைன்னா, ஹெச்சிஎல் இருந்தது இப்போ டைஜஷன் ஆச்சு, ஹெச்சிஎல் இல்லைன்னா நோ டைஜஷன். அதுதான் பிரச்சனையே. நமக்கு பசியே இல்லை, பசி உணர்வும் தெரியல, ஆனால் டைம் ஆயிடுச்சு. வீட்டில் அம்மா சொல்கிறாங்க, கணவர் சொல்கிறாரு சாப்பிடு, எப்படியாவது நீ சாப்பிடவே முடியும், ஏன் சாப்பிடாம இருக்க, பசி வரல, நான் சாப்பிடல. இருந்தாலும் ஹெச்சிஎல் இல்லைன்னா அது உங்களுக்கு பசி உணர்வை மூளைக்கு கொடுக்காது, சிக்னல் கொடுக்காது. அதை மீறி நம்ம சாப்பிடும்போது நமக்காக ஓடி 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 உழைக்கிற அந்த உயிர் சக்தியானது அஃபெக்ட் ஆகும், வைட்டல் ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகும். உயிர் சக்தி என்னங்க, இப்போ வந்து நம்ம ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், கார் வந்து கண்ணாடி ஒருத்தர் இடிச்சுட்டு போயிட்டான், கண்ணாடி ஒரு வேலை உடஞ்சிருச்சு, அந்த கண்ணாடியை மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகுமா, மறுபடியும் கண்ணாடி வர முடியுமா, வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஆனால் நீங்கள் ஒரு பிளேடு எடுத்து இந்த இடத்துல ஒரு மைண்டாக ஒரு கீரல் போட்டிங்கன்னா வித்தின் 2 to 1 வீக்லேயே உங்களுக்கு அது மூடிக்குது. அது பேர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற வைட்டல் ஃபோர்ஸ். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் தான் வந்து நாம் என்ன பண்ணுறோம், இந்த உணவு பசி உணர்வே இல்லை, அந்த அஜீரணத்தினால வரக்கூடிய
அதாவது ஆசிடே செக்ரீஷன் ஆகல, ஹைப்போக்ளோர்ஹைட்ரியான்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில உங்களுக்கு ஆசிடே செக்ரீஷன் ஆகாத நிலையில உணவை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ போட போட என்ன நடக்குது, இன்டைஜஸ்டட் ஆகுது. ஒவ்வொரு சுகருக்கும் முக்கிய காரணம் இந்த ஹைப்போக்ளோர்ஹைட்ரியாவும் ஒரு ரீசனு. அந்த மாதிரி பசி உணர்வே இல்லைன்னா தயவு செஞ்சு சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். அப்போ பசி உணர்வு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நீங்க மருத்துவரை சந்திச்சாதான் அதை கேட்க முடியும். அதுலயும் இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ அஜீரணமான உணவுகளை அஜீரணம் தான் முக்கிய காரணம் டயபெட்டிஸ் உடைய ஆரம்ப புள்ளி. ஒன்று உமிழ்நீர் சரியா சுரக்கலன்னா இந்த பிரச்சனை வரலாம். 2 இங்க டைஜஸ்டிவ் ஜூசஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடே குறைவா இருந்தாலும் டயபெட்டிக் வரலாம். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமே எடுக்கிற உணவை கவனமா பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்ன அந்த மெட்டபாலிக்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டபாலிசத்துல பிரச்சனை இருக்கிறது வந்து வயிறு பெருசா இருந்தா அந்த மாதிரி வரும். வயிறு தொப்பையா இருக்கான்னு பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிடுச்சு வச்சுக்குவோம். எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்குல்ல, அதெல்லாமே லிவர் எடுத்து வச்சுக்கும், கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணி அப்படியே மைண்ட்லேயே வச்சுக்கும். இப்படி வச்சிருக்கிற போது என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரா கிளைக்கோஸ் வந்து கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணிக்கும், மீதி இருக்கிறது வந்து விசரல் ஃபேட்டா வயிற்றுல போட்டு டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வயிறு பெருசாயிடுச்சுன்னா லங்ஸ் உள்ள போயிடும். லங்ஸ் உள்ள போகும்போது தொப்பை வெளியே இருக்குது, சுவாசிக்கிறது வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். இப்படி உட்காந்துருப்பாங்க, தொப்பை இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறையும். ஏன்னா லங்ஸோடைய கெப்பாசிட்டி இவ்வளோ பெருசு இருக்கு. அப்போ அந்த 3 அறைகள்ல லெஃப்ட் சைடு இருக்கிற 3 அறைகள்லையும் நல்லா பார்த்து நிரம்பி இருந்தால் தான் அந்த கால் கட்டை விரல் இருக்கிற அந்த செல்லுக்கு ஆக்சிஜன் ஆனது சப்ளை பண்ண முடியும். ஸோ இப்படிதான் விஷயமே. அப்போ அந்த மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கணும்னா அந்த லங்ஸ் கெப்பாசிட்டி, ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அது முக்கியம். உங்களுடைய எனர்ஜி 3 வகையில் இருக்கணும். 1 ஃபுட்டுனால வரக்கூடிய எனர்ஜின்னு ஒன்று இருக்கு. 2 பிராணிக் எனர்ஜி, தட் இஸ் யுவர் பிராண சக்தி. பிராண சக்தினா உங்களுடைய பிரீத்திங் மூலம், அந்த காற்றின் மூலம் இருக்கக்கூடிய சக்தி, அது 2. 3வது தான் வந்து காஸ்மிக் எனர்ஜி சொல்லுவாங்க. அது வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற சூழல். அதுக்கு தான் கோயிலுக்கெல்லாம் போய் அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணணும். நல்ல நல்ல பிளேசஸ்ல போய் அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணணும். இந்த 3 எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக நம்ம உடலானது சர்வை பண்ண முடியும். ஸோ இந்த 3 எனர்ஜி நமக்கு கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. அடிக்கடி கோயிலுக்கு போய் வரணும், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த மெட்டபாலிசம் நமக்கு நல்லா இயங்கணும். இப்போ ஒரு தீக்குச்சி எடுத்து நான் தீ பத்துறேன் அப்படின்னா அந்த செல்லு இருக்கு இல்லையா, அந்த செல்லு வந்து பத்தி எரியணும். உணவு வந்து பத்தி எரிய வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். தீக்குச்சி எரியறதுக்கும் ஆக்சிஜன் வேணும். அந்த செல்லுல உணவை பத்தி எரிய வைக்கிறதுக்கும் பர்ன் பண்றதுக்கும் எனக்கு ஆக்சிஜன் வேணும். சரிங்களா? ஸோ டைப் 3 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாருடைய முகத்துலையும் இங்கே கருப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலின் வந்து கொஞ்சம் சென்சிடைஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு வேலை செய்யறதுக்கு 10 பேர் போதும். ஏன் ஆனால் 500 பேர் இருக்கலாம். ஆனால் 500 பேருமே என்ன பண்ணுறான், வேலை செய்யாமல் சுற்றிட்டு இருக்கான். என்னன்னா அவனுக்கு வேலை, அவனோட லாங்குவேஜே அது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எக்ஸசைஸ் இருக்கிற அந்த இன்சுலின் வந்து சென்சிடைஸ் ஆகாமல் இருக்கு. அவனை சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா நாம இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். என்னது, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒர்க் அவுட் தான் எப்படி சார் பண்ணுறது, நான் வாக்கிங் 8 மணி நேரம் போகிறேன், 4 மணி நேரம் போகிறேன், எவ்வளோ பண்ணாலும் அது ஒர்க் அவுட் கிடையாது. டயபெட்டிக்கை பொறுத்தவரை வாக்கிங் இஸ் நாட் ஏ பெஸ்ட் வே டு ரெடியூஸ் யுவர் பிளட் சுகர் லெவல். நீங்கள் அதை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த மேல் வயிறு இருக்கு இல்லையா, தொப்புளுக்கு மேல் பகுதியான இந்த பகுதி வந்து சுருங்கி விரியணும். 6 பகுதி வந்து வயிற்றுல எல்லாம் சுருங்கி விரியணும். அந்த மாதிரி என்ன செய்யறோம், அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம், இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற குனிஞ்சி நிமிந்து என்ன செஞ்சோம், குனிஞ்சி நிமிந்து தண்ணி குடம் கூட நம்ம வீட்டுல கீழே இருந்தது 90ஸ்ல. இப்ப எங்க இருக்குது, இந்த அளவுல இருக்குது. எல்லாமே இந்த அளவுல இருக்கும்போது இந்த மேல் வயிறு சுருங்கவும் இல்லை, விரியவும் இல்லை. ஆனா நமக்கு வந்து விஷயம் வந்து நான் சுகரா இருக்கேன், சுகர் பேஷண்டா இருக்கேன், எவ்வளவு மாத்திரை போட்டும் குறையல அப்படின்னா ரீசன் வந்து வயிறு சுருங்கல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி வரல, இன்சுலின் சென்சிடைஸ் ஆகல, தன்னை உணரவில்லை. அந்த இன்சுலினை நம்ம சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் பண்ணோம்னா ஈஸியாக அதை சென்சிட்டைஸ் ஆகி அது செல்லுக்குள்ளே அந்த குளுக்கோஸை அனுப்பி உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நான் ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு காட்டியிருந்தேன். வீடியோஸில் அது ஜஸ்ட் ஸ்லைட்ஸ். இவர் பாருங்க, நம்பர் 1 வந்து ஏஜ் இவருக்கு 50 வயசு இருக்கும். கான்ஸ்டன்ட்டாக அடிக்கடி தாகம், எவ்வளோ சாப்பிட்டும் குறையவே மாட்டேங்குது, தாகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ரிங்கிங், நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் எனக்கு தாகம் வருது சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் பசியே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, தூக்கம் இருக்குது, இப்படியெல்லாம் சொன்னார். ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஆக்டிவிட்டி நோக்கி அவரோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ சுகர் டெஸ்ட் பண்ணால் அவருக்கு சுகர் லெவல் ஐன்னு காட்டுது. ஸோ டெஸ்டிமோனியல் நம்பர் 2 பார்ப்போம். இவர் செகண்ட் கேஸு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு அத்லெட்டு, நல்ல ட்ரெயின்டு மசில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அண்ட் நல்லா ஹோமுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது, நல்ல ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவார். ஆனால் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்காரு. ஸோ இவங்க இல்லை, சீஷன் லேடி. ஓகே, நான் நேம் மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, ஷீ இஸ் எ லேடி அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் த பாடி பெயின். அடிக்கடி பாடி பெயின் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி எந்திரிக்கும் போதே எனக்கு வலி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த கேஸ் வந்து அவங்களுக்கும் பிளட் சுகர் இருக்குது. அண்ட் நம்பர் 3, இவங்களுடைய பாதத்தில் வந்து நம்னஸ், மரத்து போதல் ஏற்பட்டிருக்கு. அண்ட் பர்னிங் சென்சேஷன், பாத எரிச்சல் ஏற்பட்டிருக்கு. பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் எல்லாமே எரிச்சலாக இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன பார்த்தா அவங்களுக்கு பாதம் வந்து அப்படியே மணல் மேலே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப சில்னஸ், ஏதோ காலை தண்ணிக்குள்ளேயே விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கும் சுகரை பார்க்கும்போது ஹை பிளட் சுகர் இருந்தது. நார்மலாக வந்து HbA1c இவங்களுக்கு வந்து 11.something இருக்கும். நம்பர் 4 வந்து இவர் வந்து 50 வயசு ஆளு. இட்ஸ் கம்ப்ளைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் செக்ஸுவல் அர்ஜ். அண்ட் அவருக்கு வந்து அந்த உடல் உறவில் கொஞ்சம் அந்த இது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஹை சுகர் தான் இதுக்கு முக்கிய ரீசன். அவருக்கும் செக் பண்ணாக்க ரொம்ப ஹை சுகர் இருக்காரு. அண்ட் நம்பர் 5, இந்த பேஷண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரினேஷன் போயிட்டே இருக்காரு. அடிக்கடி யூரினேட் பண்ணதுனால தூக்கம் அவருக்கு சரியாக இல்லை, அவரால் வெயிட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு செக் பண்ணாலும் பிளட் சுகர் ஹையாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக டயக்னோஸ் பண்ணது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 6, இந்த பர்சன் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் எரப்ஷன்ஸ் இருக்கும். அந்த இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். டயபெட்டிக் ப்ரூரைட்டிஸ்ன்னு பேர். இந்த பீப்புளுக்கும் பிளட் சுகர் ஹையாக இருக்குது. ஸோ டயபெட்டிக் நியூரோபதின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2 பேருமே ஒன்று தான், டயபெட்டிக் நியூரோபதி 5 and 6. சரி, நான் இந்த 5 பேர் 6 பேர் நான் சொல்லியிருக்கேன். இந்த 6 பேருமே வந்து இந்த 6 பேருனால ஆட்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு சுகர்னால சொல்லிட்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, என் வீட்டில் இப்படி இருக்காங்க, அப்புறமா அப்பா பார்த்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, நீங்கள் என்ன ரிலேட் பண்ணியிருக்கலாம். நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்பர் 1 வந்து ஃபுல்லாக தண்ணி தாகம், எவ்வளோ குடித்தாலும் அடங்க மாட்டேங்குது. தண்ணி எவ்வளோ குடித்தாலும் அடங்கலை, பசியும் சரியாக எடுக்கல. நம்பர் 2 வந்து மசில் வந்து பாடி பெயினாக இருக்குது. நம்பர் 3 வந்து சில்னஸ் ஆஃப் த ஃபீட், பாத எரிச்சல், பர்னிங் சென்சேஷன். நம்பர் 4 அந்த செக்ஸுவல் அர்ஜ் வந்து குறைஞ்சிருக்கு. நம்பர் 5 யூரினேஷன் அதிகமாக இருக்குது, நைட்டில் அதிகமாக யூரின் போகிறாரு. நம்பர் 6 வந்து இச்சிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு வருது, சிம்டம்ஸ் ஏன் இப்படியெல்லாம் போச்சு அப்படின்னா, நான் சொன்ன முக்கியமான விஷயம் டயக்னோசிஸ். இது ஏன் டயபெட்டிக்னா ஒரு பக்கம் மட்டும் வரலாம், எல்லாமே டயபெட்டிக்னு சொல்கிறாங்க. இது ஏன் டயபெட்டிக் வந்து எப்படி இப்படி எல்லா பகுதியிலையுமே பாதிக்குது, அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே தான் நமக்கு தப்பு நடக்குது. இன்னைக்கு வரையும் இது ஒரு பூதாகாரமான விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம். டயபெட்டிஸ்னு சொல்லிட்டு நம்ம தலைமுறைக்கும் இதை இந்த நோயை கடத்திட்டு வரோம். போலியோன்னு ஒரு விஷயம் இருந்தது, அது இப்போ இல்லை. சொட்டு மருந்து போட்டதுமே அதை டோட்டலாக எராடிகேட் பண்ணிட்டோம். பட் சுகரை பொறுத்தவரை மட்டும் நம்ம
இன்னும் அந்த சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அதை ஜுவானிக் டயபெட்டிஸ் வரையும் அதை இன்னும் விட்டு வச்சுருக்கோம். ரீசன் வந்து இங்கே தான் நம்ம புரிதல் இல்லை. இது எங்கே நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம அலோபதி டாக்டர் அப்படிங்கும்போது என்ன நடக்கும், ஒரு டேப்லெட் கொடுக்குறோம். அந்த டேப்லெட் வந்து சிம்டமேட்டிக்கல் பேசிஸில் ஒர்க் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ கோலானுடைய மூவ்மெண்ட் சரியில்லைன்னா கோலான் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்தால் ஒர்க் ஆகும். அப்படி தான் அந்த டேப்லெட்டு. இப்போ மெட்ஃபார்மின்ங்கிறது பிளட் சுகர் அளவை, ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸை மட்டும்தான் வெளியே தரும். அதோட அதை நிறுத்திடும். பட் பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து பிகாஸ் ஆஃப் உங்கள் ஸ்ப்ளீனுடைய வீக்னஸ், இன்டர்னல் ஆர்கன். நான் சொல்கிறேன், அந்த சீக்ரெட் இஸ் ரிவீல்டு நவ். உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் உடைய வீக்னஸ், டெஃபிஷியன்சி ஆஃப் எனர்ஜி தான் இதுக்கெல்லாம் காரணம். எந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ், எந்த உடல் உள்ளுறுப்புகளுடைய எனர்ஜி குறையுதோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸா நம்ம பாடியில் அது தெளிவுபடும். அப்படி எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது நம்பர் 1 வந்து அந்த அதிகப்படியான தாகம் வந்து என்ன நடக்குதுன்னா ஸ்ப்ளீன் தான். இப்போ நம்ம உணவை போடுறேன், எனக்கு ஸ்ப்ளீன் வருது, ஸ்ப்ளீனில் அது ரிசீவ் ஆகுது. இப்போ நான் உள்ள உணவு போட்டதுமே அது ஸ்ப்ளீனுக்கு ஒரு கரண்ட் பாயும். இப்போ டேஸ்ட் வந்து சுவை மொட்டுக்கள் அந்த சுவையை உணர்ந்து உடனடியாக ஸ்ப்ளீனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸ்ப்ளீன் வந்து டைரெக்டாக உங்கள் பேங்க்ரியாஸுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அது என்ன சொல்லுன்னா, இந்த அளவு உணவை இவன் சாப்பிட்ருக்கான், 2 லட்டு சாப்பிட்றான், நீ அதுக்கேற்ற இன்சுலினை தயார் பண்ணணும்னு சொல்லி இங்கே உங்களுக்கு சொல்லும். இங்கே பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும், உடனடியாக வந்து லிவருக்கு கனெக்ட் பண்ணும். லிவரில் இருந்து உங்களுக்கு கிட்னியிலிருந்து அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த மாதிரி சிக்னல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சிக்னல்ஸ் எனர்ஜி பார்த்து இந்த மாதிரி நடக்குது. இப்போ வந்து இந்த அதிகப்படியான தாகம் டியூ டு ஸ்ப்ளீன் வீக்னஸ். அக்குபஞ்சரில் வந்து ஸ்ப்ளீன் மெரிடியன் வந்து பேங்க்ரியாஸோட கனெக்டாக இருக்கிறதுனால, ஸோ ஸ்ப்ளீனை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த டேஸ்ட் பிரச்சனையை கரெக்ட் பண்ண முடியும். இதை தான் வந்து நம்ம எனர்ஜி பேலன்ஸை கான்செப்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுஜோக் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எனர்ஜியை வந்து அந்த எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பினுடைய பின்புலத்தை ஆராய்ந்து அதை பல்ஸ் மூலமாகவும் பர்டிகுலராக பிளட் டெஸ்ட் மூலமாக தான் நம்ம அதை ரீகன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை வச்சு அதுக்கு அடுத்தது நம்ம அந்த ஆர்கன்ஸை வந்து ரீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம். செகண்ட் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மசில் ரிலேட்டடாக, பாடி பெயின் ரிலேட்டடாக வர்றவங்க எல்லாமே மெயினாக வந்து லிவர்னால வரவங்க தான். லிவருடைய டெஃபிஷியன்சி குறைஞ்சிருந்தா இந்த மாதிரி நடக்கும். அந்த 3வது பேஷண்ட் பார்க்கும்போது நம்ம சப்ஃபீட் காலில் பாதை எச்சல் இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த பர்னிங் சென்சேஷன் வருது இல்லையா, இது வந்து முக்கியமாக வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து குறையும். சிறுகுடலினுடைய எனர்ஜி லெவல் குறையும் போது இந்த மாதிரி நடக்கும். தென் 4th பார்க்கும்போது செக்ஸுவல் எனர்ஜி குறையுது பிகாஸ் ஆஃப் கிட்னி எனர்ஜியோடைய வீக்னஸ். சரிங்களா? அப்போ கிட்னி வந்து நல்லா பம்ப் ஆகணும். அந்த அட்ரினல் நல்லா பம்ப் ஆகணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா செய்யணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஜென்ரலாக ஓடி ஆடி இல்லை மூச்சு பயிற்சி செய்து ஏதாவது ஒரு வகையில் யோகா அது மாதிரிலாம் செய்யலாம், ஸ்விம்மிங் செய்யலாம், கார்டனிங் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். கிட்னி அந்த அட்ரினல் பம்ப் ஆகணும். அதுக்காக அந்த கிட்னி எனர்ஜி பூஸ்ட் பண்ணோம்னா அதை பற்றி பார்க்குறது. 5th பேஷண்ட் வந்து ஏன் சஃபர் ஆகிருக்காருன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப். இது வந்து பிளாடர் வீக்னஸ்னால வரக்கூடியது. அந்த உடல் உள்ளுறுப்புகளில் பிளாடர் வீக்னஸ் ஆச்சுனாக்க இந்த அடிக்கடி யூரின் போவார். அண்ட் 6th பேஷண்ட் வந்து பார்க்கும்போது இச்சிங் சிவியராக இருக்குன்னா லங்கோடைய டெஃபிஷியன்ட் தான். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விஷயத்தோட தொடர்புடையதாக இருக்குது. உங்களுக்கு எந்த உறுப்பு எதனுடைய தொடர்புடையதாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரலாக சுகர்னா சுகர் மட்டும் பிளட் சுகர் மட்டும் பார்க்கறது கிடையாது. டோட்டல் மெட்டபாலிக் பிளட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த மெட்டபாலிசத்துக்கு என்னென்னலாம் சுரப்பிகள் சுரக்கப்படுது, என்னென்னலாம் என்சைம்ஸ்லாம் தேவையாக இருக்குது, எதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது, எதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு ஹோல் பிக்சரோட தான் பார்க்கணும். ஒரு யானையோடைய பாதத்தை மட்டும் தொட்டுட்டு யானை இப்படி இருக்குது, தும்பிக்கை மட்டும் தொட்டுட்டு அப்படி இருக்குது அப்படின்னு சின்ன சின்னதாலாம் பார்க்காம டோட்டல் யானையை ஹோலாக பார்க்கறது தான் மெட்டபாலிக் பிளட் டெஸ்ட்டு. அதில் தான் உங்களால் ஈஸியாக ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வேர் வி ஸ்டாண்ட் நவ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம
டயபெட்டிஸை பற்றி சுகரை குறைக்கிறது, அதிலிருந்து மீள்றது, அதை ரிவர்ஸ் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் பேச முடியும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இதுக்கு மேலே வந்து உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். நீங்கள் இப்போ பேச ஆரம்பிக்கணும். சுகர் லெவல் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னா சுகர் லெவல் வந்து ஃப்ளக்சுவேஷன் உணவுனால நம்ம எடுக்கிற உணவு ஒரு காரணம் இருக்குது. காலையில் ஒன்று மாவு சத்துள்ள உணவு, மதியம் சாம்பாரில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஈவினிங் வந்து வேறு ஏதாவது ஒரு உணவு. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும், கேலரிஸ் பர்னிங் இருக்கும். அந்த அடிப்படையில் உணவு ஒரு ரீசனாக இருக்குது. ரெண்டாவது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது, பட் நமக்கு கண்ணுக்கு தெரியாதது தான் இந்த மைண்ட் ரிலேட்டடான விஷயம். கவலைங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்து நம்ம அறியாமலே இருக்கும்போது அது டைஜஸ்ட் ஆகாது. ஹைப்போக்ளோஹைட்ரியான்னு சொன்ன HCl வந்து சுரக்காத நிலை. அந்த நேரத்துலையுமே வந்து டைஜஷன் பண்ணாது. சுகரே அன்டைஜஸ்டட் ஆனால் தான் அது சுகர். டைஜஷன் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் ஏ மேட்டர், அது சுகரே கிடையாது. அப்போ அன்டைஜஸ்டட் எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம கரெக்டாக ஃபைண்ட் பண்ணணும். அந்த அஜீரணங்கிறது எந்த இடத்துல நடக்குதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த உறுப்பை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு ப்ரோட்டோகாலை கிரியேட் பண்ணி அதை உங்களுக்குள்ள கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்சியாக கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ரிவர்ஸ் ஆகிடும், டயபெட்டிக்லேருந்து வந்துடலாம். ஃப்ளக்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஃபுட். அந்த பசி உணர்வு எடுக்க மாட்டேங்குது. இந்த பசி உணர்வு இல்லாமல் இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்லான்னு பாருங்க, ரொம்ப வேஸ்ட்டு. பசிக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பாடை சாப்பிட்லாம், சுண்டல் சாப்பிட்லாம் ப்ரோட்டீன் பேஸில், அது ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணும், இதுலேருந்து நம்ம மீளுங்கிறதெல்லாம் இது டோட்டலாக உங்களுக்கு ஒரு அடுத்த கிளாஸில் தான் அது டோட்டலாக உங்களுக்கு கவர் ஆகுது. ஏன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இது. உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் வந்து வெளியே வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய சப்ஜெக்டாக பின்னாடி பேசணும். இன்றைக்கி வந்து இதை விவாதம் பண்ணுறோம். நமக்கு என்னென்ன நம்ம என்ன புரிதல் வச்சுருந்தோம் அது எல்லாமே உடைக்கிறதுக்கு தான் நம்ம பேசுகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டது ஒன்று, பட் இங்கே நான் சொன்னது வேறு. ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கேன். இது நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டை புரிந்து கொண்டு நாம் அதுக்கேற்ற செயல்படணும். நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை மட்டும் தான் பார்க்கணும் சார். அஜீரணம் வரவே கூடாது. அஜீரணம் வந்துருச்சுன்னா எப்போ வேணாலும் லேண்டாக பார்க்கலாம் டயபெட்டிஸில். டைப் 1 அந்த இன்சுலின் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்சுலினோட ரோல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்சுலின் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நமக்கு சாப்பாடு இருக்குது, அங்கே சாம்பார் இருக்குது. இது வந்து நான் எடுத்து இப்போ சாம்பார் எடுத்து நான் சாப்பாட்டுக்குள்ளே போடணும், அதுக்கு ஒரு கரண்டி வேணும். அந்த கரண்டி மாதிரியான விஷயம்தான். இப்போ என் வயிற்றில் வந்து செல்லு இருக்குது, செல்லுக்குள்ளே நான் குளுக்கோஸை உள்ளே கொண்டு போகணும். அந்த உள்ளே கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கரண்டி தான் எனக்கு இன்சுலின். அந்த இன்சுலின் வந்து அந்த கரண்டியே இல்லைன்னா இதுக்குள்ளே போகவே போகாது. பேஷண்ட் வந்து அந்த டயபெட்டிக் பேஷண்ட் கொஞ்சம் எனர்ஜி லாஸ், ஃபீலிங் டயர்ட், அந்த மாதிரி வரத்துக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த இன்சுலினை நம்ம இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த இன்சுலின் வந்து பேங்க்ரியாஸ் சரியாக சுரக்கலைன்னா தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ அந்த பேங்க்ரியாஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகிறது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அஜீரணத்தால் மெயினாக. சாப்பிடாம பசியே இல்லாமல் சாப்பிடக்கூடாது, இல்லை பசி அறிஞ்சு சாப்பிடணும். இவ்வளோ தான் பசிக்குது, இவ்வளோ வேல்யூ தான் நமக்கு முடியும்னு சொல்லிட்டு இந்த உடலும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த முதல் ஏப்பத்திலேயே அந்த உணவை ஸ்டாப் பண்ணிக்கிட்டா போதும். ஆனால் நல்ல உணவாக இருக்கே அப்படின்னு சொல்லி மேலும் அதை எடுக்கும் பட்சத்தில் ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் அன்டைஜஸ்டட் ஃபுட்டாக மாறி அதுக்கு வந்து போதிய அளவு சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆகாது. இப்போ ஸ்ப்ளீன் இருக்குது, ஸ்ப்ளீன் வந்து இங்கே வந்து ஸ்ப்ளீன் இருக்குங்க. இது வந்து உங்கள் வயிற்றோட ஒன்றா ஒட்டி இருக்கும். இந்த ஸ்ப்ளீனுக்கு தான் அந்த சிக்னல் வரும். உணவு உள்ளே போட்டதுமே ஸ்ப்ளீன் வந்து இதை ரிசீவ் பண்ணி பேங்க்ரியாஸுக்கு சிக்னலை கொடுக்கும். இப்போ என்ன நடக்குது, அன்டைஜஸ்டட் ஃபுட்டு. இப்போ அஜிசியலே வயிற்றில் இல்லை, அஜிசியல் இல்லாத நிலையில சாப்பாடு போட்டாச்சு. அப்போ ஸ்ப்ளீன் என்ன பண்ணுது, ராங் சிக்னல் கொடுக்குது. ஏதேதோ போட்டுட்டு இருக்கிறாம்பா, என்னன்னு தெரியல, புதுசாக இவன் வந்திருக்கிறான், நம்ம டைமே ஆகலை, ஆனால் இவன் உணவை போட்டுட்டான் அப்படின்னு உங்கள் ஸ்ப்ளீன் வந்து உங்களுக்கு
ராங்காக சில சிக்னல் கொடுத்ததுன்னா தாறுமாறாக பேங்க்ரியாஸ் வந்து இதாகும். சிக்னல் வேறு மாதிரி இன்சுலினை சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த தான் அதுதான் இந்த பசி உணர்வே இல்லாத நிலையில் இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ரொம்ப இதாக இருக்கும். ஏன் நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்கன்னா யார் யாரெல்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆவாங்கன்னா பிஸி ப்ரொஃபஷனல்ஸ், ஏன்னா வேலையை தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கிறவங்க பிஸி ப்ரொஃபஷனல்ஸ். செகண்ட் வந்து நைட் டியூட்டி ஒர்க்கர்ஸ், டீ காஃபி லவ்வர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது நேரம் இல்லாமல் பார்க்காம ஓடி ஓடி ஒழிக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த பேங்க்ரியாஸ் இங்கேருந்து போகிற சிக்னல் வந்து சரியாக ரிசீவ் ஆச்சுன்னா போதும். அது எப்போ ரிசீவ் ஆகும்னா ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கு இடையில 6 மணி நேரம் கேப் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக ரிசீவ் ஆகும். இது இல்லாமல் தேவையில்லாமல் உணவில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும், இன்சுலின் ஒரு குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓடுது, ஒரு கால் உடச்சிட்டா ஓடாது. பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் நீ சுரக்கிற ஆள் தானே, இந்த நீ சுர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இன்சுலின் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, டைப் 1க்கு சொல்கிறேன், இன்சுலின் போடுறோம், இன்சுலின் இல்லைன்னு சொல்லிட்டு இன்சுலின் போட்டோம்னாலும் அது சுரக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் போடுறோம், சுகரை வேலையை பார்த்தா கொஞ்சம் அதிகமாக காட்டுது, அப்போ மறுபடியும் போடுறோம், அது போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா அது பேங்க்ரியாஸ் ஒரு கட்டத்தில் டவுன் ஆகும். ஏன்னா 4 காலையும் குதிரையோட கால் 4 காலையும் உடச்சோம்னா எப்படி இருக்கும், நீ குதிரை தானே ஓடுனா 4 காலையும் உடச்சிட்டு ஓடுனா ஓட முடியுமா? அது மாதிரி தான் இந்த பேங்க்ரியாஸும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு உறுப்பை நம்ம பேணி காக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் இந்த இண்டிகேட்டர் மேனேஜ்மெண்ட்டில் முதல் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட் கூட. சுகர் வராமல் தடுக்கணும்னா அஜீரணம் இருக்கக்கூடாது, ஜீரணம் சரியாக இருக்கணும். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டு. நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மொடாலிட்டிஸ் வச்சு நம்ம இதை கொண்டு போகலாங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் தான் டோட்டலாக கவர் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கேள்விகளிலே சில விஷயங்கள் கிடைக்கலாம். இப்போ எனக்கு வந்து 2000 ஸ்டார்ட் ஆச்சு. இது வரைக்கும் ஐ ஒன்லி ஹோல்டிங் ஆன் டேப்லெட்ஸ். ஓகே, ஐ எம் நாட் டேக்கிங் இன்சுலின். Okay. இன்ஜெக்ஷன். ஓகே சார். பட் ஐ எம் மெயின்டைனிங் தட் சுகர் லெவல். ஓகே, மேக்ஸிமம் 180, 200 போயிட்டு again it will come down. ஓகே, 97 வரைக்கும் வந்துடும். சரிங்க ஸோ சார். இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டேப்லெட் எடுக்கிறதுனால தான் அது மேலும் மல்டி ஆர்கன் டேமேஜ் பண்ணாமல் இருக்குது ஒரு விஷயம். பட் மக்களுடைய வேற ஒரு புரிதல் இருக்குது, டேப்லெட் எடுத்தாக்க மேபி ஹேப்பன்ஸ்ன்னு சொல்லிட்டு நேச்சுரல் வேவை வந்து தேடி போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 2 வேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஏன் அது என்ன நடக்குதுன்னா சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங்கை கொடுத்தோம். நீங்கள் ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ஃபீல் பெட்டர், எனக்கு நல்லா பசி இருக்குது, நல்லா மோஷன் போகிறேன், நல்லா தூக்கம் வருது, ஐ ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி 5 வருஷத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் என்ன நடந்தது, அவன் வந்து கொஞ்சம் தவறான புரிதலில் இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை இந்த சுகர் டேப்லெட் அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த பிளட் குளுக்கோஸ் அவன் கவனிக்காமல் விட்டான்னா அது வந்து மற்ற ஒரு உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்குது. அப்படி பாதிக்கிற பட்சத்தில் தான் ஸ்ட்ரோக்காவோ இல்லை டயபெட்டிக் ரெட்டினோபதியாவோ வந்து நிற்கும். இப்போ நான் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்ட ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகள்னால பாதிக்குதுன்னு நான் சொன்னேன். எடுத்துக்காட்ட ஒரு விஷயத்தை நான் எடுத்து பேசுகிறேன், இந்த லிவர் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்போம். அந்த சிஸ்டம் மட்டும் இப்போ பாதிக்கப்பட்டதுன்னா டயபெட்டிக்கில் அப்பிடைட் இருக்காது. ஈவன் ஒரு சின்ன ஸ்பூன் ஆஃப் சாப்பாடு சாப்பிட்டா கூட ஸ்டொமக் ஹெவினஸ் வந்துடும், வயிறு வந்து பிளாக் ஆகும். அப்புறமேட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு தூங்கணுங்கிற டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து லிவர் வந்து குறையிறதுனால வர்றது, லிவருடைய எனர்ஜி குறையும் போது வர்றது. இப்போ அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொன்று பாயிண்ட்ல என்ன நடக்கும், டயபெட்டிக் ரெட்டினோபதியினுடைய முக்கிய காரணமே அந்த லிவர் தான். லிவருடைய வீக்னஸ் குறைஞ்சதுன்னா அந்த ரெட்டினோபதியும் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஆர்கன் டேமேஜை வந்து ஈஸியாக நம்ம முன்கூட்டியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். துணி கிளியறதுக்கு முன்னாடியே மாட்டிக்கிட்டா பெட்டர், கிழிஞ்ச பிறகு நான் தைச்சிக்கலாங்கிறதெல்லாம் அது பெட்டர் இல்லை. அதனால சீக்கிரமே வந்து டயக்னோசிஸ் இஸ் த ப்ராப்பர் வே. ஸோ சுகருக்கு டயக்னோசிஸ் ஃபார் விச் ஆர்கன் டேமேஜுங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து வெளியில் பெரும்பாலும் இப்போ இருக்கிறது வந்து மெட்டபாலிக் பிளட் டெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் யாரும் பண்ணுறதில்ல. மெட்டபாலிக் பிளட் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எங்கே நாம் நிற்கிறோம், என்ன பண்ணணும், இதுக்கு மேலே எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியும்.
புரியுதுங்களா? ஸோ அதை செஞ்சால் தான் நம்ம சுகரில் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதை பற்றி நம்ம யோசிக்க முடியும். நீங்கள் வேறு எதுவும் சொல்லுங்க சார். ஃபுட் ஹேபிட் எப்படி? ஃபுட்டு ஹேபிட்டை பொறுத்தவரை காமனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. எனக்கு பொறுத்தவரை என்னுடைய மேனேஜ்மெண்ட்டு எப்படி இருக்குன்னா ஒரு சுவை அடிப்படையில் இருக்கும். இப்போ ஸ்ப்ளீனுக்கான ஒரு சுவை என்ன, அந்த சுவை பேசிஸில் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரியான புரோட்டோக்கால் இந்த சுவை உள்ள இப்போ துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளை கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு 3 to 5 டேஸில். ஏன்னா கரண்ட்டு தான் காரணம். இங்கே இப்போ ரொம்ப நாளாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு சாப்பிடவே இல்லை. சரி, ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாகவே சாப்பிடல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நைட்டில் உட்காருங்க சாப்பாடு முன்னாடி பேசுறதுக்கு கூட காற்று தான் வருது. அந்த நேரத்தில் ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து வாயில் போட்டால் என்ன ஆகும், உடனடியாக கரண்ட் பாஸ் ஆகும், உடனே அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த சுவைக்கு அந்த எனர்ஜி அந்த கரண்ட் வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அந்த உறுப்பை வந்து எப்படி நான் எனக்கு ஒரு சுவை இருக்குது, அந்த சுவை அடிப்படையில் இப்போ துவர்ப்பு சுவையாக இந்த மாதிரியான பாலை பிச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த கம்பங்களி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த துவர்ப்பு சுவையை மட்டும் பேஸ் பண்ணி ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னவோ அதை செய்யணும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டயட் சார்ட்டை கொடுத்தால் இட்ஸ் மேபி ரிவர்ஸில். இப்போ மார்னிங்கில் வந்து கார்போஹைட்ரேட் பருப்பு அது ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா ஜீரோ கார்ப்ஸ். அமைலேஸு சயின்ஸாக சொல்லணும்னா அமைலேஸு அதாவது கார்போஹைட்ரேட்டு இல்லாத உணவு ஜீரோ கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் பேஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஃபைன், குட்டு தான். ஸோ ஜீரோ கார்ப் இஸ் பெட்டர் வே, வி ஹேவ் த டயட் சார்ட். பட் எல்லாருக்குமே அது சூட் ஆகுமான்னு தெரியல. நான் வந்து கஸ்டமைஸாக கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அது வந்து இந்த மாதிரி போனால் கொஞ்சம் சீக்கிரமாக ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஸோ டயட் சார்ட் வந்து காமனாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வரும், அந்த சுவை அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டாக வந்து சொல்லுங்கள். இந்த சுவை இந்த உறுப்பை வந்து இந்த சுவை உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டால் இட்ஸ் ஓகே. அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். வேறு இல்லை ரைஸ் குவான்டிட்டி எல்லாம் எடுக்கிறாங்கல்ல. ஆமாம், ஒரு சிலர் வந்து நார்மல் சாப்பிடலாம், ஒரு சிலருக்கு ரைஸ் வந்து லிமிட்டடாக சாப்பிடலாம். அந்த மாதிரி டைமில் ஹவ் டு மெயின்டைன் இருக்கு. ஜென்ரலாக நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் இது HbA1c வேல்யூ கொடுத்து தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு இப்போ 11 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓரலாக சொல்லணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 11 பாயிண்ட்டு 12 பாயிண்ட்டில் நீங்கள் காட்டுறீங்க. நார்மல் HbA1c வந்து 6 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும். 5 பாயிண்ட்லேருந்து 6க்குள்ளே இருந்தால் நார்மல்னு சொல்கிறோம். 11 இருக்குது, 12 இருக்குது. எப்போ வேணாலும் எது வேணாலும் டேமேஜ், ஆர்கன் டேமேஜ் நடக்கலாம், அதாவது ஸ்ட்ரோக் வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா உண்மை அதுதான். இந்த மாதிரி இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா, லாரி இடிக்க வருது அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு முன்கூட்டியே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும், HbA1c லெவல் வந்து 11 பாயிண்ட் இருக்குன்னா அவங்களுக்கான டயட் சார்ட் மட்டும் நான் சொல்ல கேட்போம். என்ன பண்ணுவாங்க, காலைல வந்து பச்சை பயிர் தோசை, பெசரெட்டுன்னு சொல்லக்கூடியது, பச்சை பயிரில் தோசை, அது ப்ரோட்டீன் பேஸ்டு. மதியம் வந்து பச்சை பயிர் கிரீன் கிராம்ஸ், கிரீன் கிராம்ஸ் அதான் க்ரீன் கிராம்ஸ். அதில் தோசை போடுற மாதிரி இருக்கும். அதுலேயே மாவு இருக்கும், அந்த மாவை எடுத்து தோசை போடணும். அதை மட்டும் தான், வேறு தோசை மாவுலாம் கலக்கக்கூடாது. அதை மாவை நீங்கள் பவுடராக அரைக்க வச்சுட்டு அதை மாவு மாதிரி நீங்கள் பண்ணி அதை வந்து தோசை போட்டுக்கலாம். மேபி ஆனியன் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பயிரில் ஆனியன் போட்டு சாப்பிடலாம். செகண்ட், மதிய நேரத்தில் வந்து கொஞ்சமாக சாதம் வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ், நீங்கள் இதுவரை எவ்வளோ சாதம் சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ். இது அதே மாதிரி சாதங்கிறது ரொம்ப 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 மைன்யூட்டாக இருக்கணும். வெஜிடபிள்ஸ் எந்த அளவு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சாதம், அப்படி கான்செப்ட். ஈவினிங் நைட்டில் வந்து வெஜிடபிள் சூப், ஒன்லி வெஜிடபிள் சூப். எப்படி இருக்கணும்னா எல்லா காய்கறியும் வாங்கி போட்டு அதை அப்படியே வச்சு கொதிக்க வச்சு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு மிளகு போட்டு அப்படியே கொதிக்கணும். தலைகள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்கலாம். சைனீஸ் வெஜிடபிள் சூப்னாங்க. சைனீஸ் சூப் இவ்வளோ பெரிய பவுல் இருக்கும். இதுதான் HbA1c 12க்கு மேலே 11க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான். அடுத்த 1 மாதத்துக்கு இதே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் அழகாக குறைஞ்சி வரும். இது மாதிரி அந்தந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம நியூ கைண்ட் ஆஃப் ஃபுட்டை ஆட் பண்ணலாம். வேற டவுட்ஸ் இருக்குங்களா?
9.5 9.10 அப்படி வரும்போது அது ஃபுட்டு வேணுமா? ஆமாங்க. அப்போ வந்து கொஞ்சம் உணவுல சேர்த்துக்கோ. நம்ம அது அடுத்த கிளாஸ். ஆனால் இல்லை சொல்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக கிடைக்கணும்னா நான் அந்த மாதிரி யோசித்தேன். ஜென்ரலாக பார்க்கும்போது 0 கார்போ தவிர்த்துடும். கார்போஹைட்ரேட் இருக்கிறதே தவிர்த்துட்டு ப்ரோட்டீன் பேஸில் தாவர உணவுகள் என்ன இருக்கோ அதெல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலான ஐடியான்னு பார்த்தா காய்கறிகள் தான். டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாமே காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது இன்னொன்று, நம்ம மக்கள் வந்து சத்து மாத்திரைகள் யாரும் சாப்பிட்றது இல்லை, சுகர் மட்டும்தான் சாப்பிட்டுருக்காங்க. அந்த சுகருக்கு சுகர் டேப்லெட் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம சத்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சத்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாக்க நல்லதாக இருக்கும். அது சத்தமாக நீங்கள் சப்ளிமெண்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சில உணவுகளாகவும் எடுத்துக்கலாம். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குங்க? ஆன்லைன் கேட்கலாங்க. வெஜிடபிள்ஸில் என்ன இருக்கும், எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணி நீர் காய்கறிகள் ஓகே. நீர் இழிவு, நீர் காய்கறிகள் நீர் கொடுக்கும். பிரிந்தால் நீர் வருவனை எல்லாம் நீர் காய்கறிகள். அது கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும், அதை பார்த்துக்கணும். உப்பு இருந்தால் பிபியோட ரிலேட் ஆகும், அதனால் அது கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு டயட் சார்ட்டு உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு ரிலேட்டபுளாக சொல்லணும். ஏன் இப்போ நான் இதுக்கு சொல்கிறேன்னா, இதை பற்றி இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அஜீரணங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாக்க எஸ்கேப் ஆகிடலாம் டயபெட்டிக்லேருந்து. இன்டைஜஷன் தான், பசி அறிந்து சாப்பிடணும். இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ்ங்கிறது ஒரே வார்த்தையில் பசி அறிந்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி உமிழ்நீரை ஒழுங்காக சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆயில் கூலிங் பண்ணணும். 2 பல் பொடியில் பல் விளக்கணும். சரிங்களா? இது 2 பல்பொடியெல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் அது மாதிரி இருக்குமா சார்? அது நிறைய இருக்குது. டூத் பேஸ்ட் இஸ் நாட் குட். அது வந்து உமிழ்நீரை வந்து குறைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த பல்பொடியெல்லாம் நல்லா இருக்கும், இப்போ இருக்கிறதெல்லாம் தேய்ச்சாவே வாய்ப்புல எரிச்சலா இருக்கு. அது எப்படி சார் நீங்க சொல்லுங்க? அதான் வேம்பல் தானே பல் தேய்க்கணும், வேப்பங்குச்சி. அது பேஸில் எது இருந்தாலும் வாங்கிக்கணும், அது மட்டும் செய்யணும். கருவேலம் இது இருக்கும், அந்த குச்சியில் வந்து செய்யற மாதிரி பல் விளக்குற மாதிரி பார்க்கணும். அது குச்சியில் நீங்கள் விளக்க சொல்லலை நான், அது பேஸில் ஏதாவது பொடி கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணால் எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா உமிழ்நீர் சுரப்பு நல்லா இருந்தால் தான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அந்த பித்த நீர் வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் ரத்தத்தில் கலந்தால் அசுத்த உஷ்ணமாகி பாடி வந்து தேவையில்லாத சூட்டை மாற்றி கஷ்டப்படுவாங்க. இந்த கெட்ட எண்ணங்கள் வரதுக்கான முக்கிய காரணமே அசுத்த உஷ்ணம் தான். அந்த அசுத்த உஷ்ணம் வரக்கூடாது, பித்தம் வந்து கலக்கக்கூடாது அப்படின்னா பித்த வாந்தி எடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். பித்த வாந்தி எடுக்கணும்னா பெட்டர். ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் இல்லை, அது இப்போதைக்கு அது பிகாஸ் ஆஃப் வேக்சின்ஸ் சம் கைண்ட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் வில் பி கேம். ஜெனட்டிக்ஸ் வந்து இருக்கலாம், அது அது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, ஜெனட்டிக் மூலமாக தான் அது வருது. எஸ், இட் ஹேப்பன். எனிதிங் சார், ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் நைட்டில் வந்து அவ்வளோவா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது சுகர் பேஷண்ட். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? சாப்பிட்றது சாப்பிடவே அதான் சாப்பிடுது. என்ன டைஜஸ்ட் ஆகுதோ அதை சாப்பிடணும். எதுவுமே ஆகல. எதுவுமே ஆகுது. அப்போ லிவர் தான் ப்ராப்ளம். இந்த இடத்துல நம்ம உணவை போடும்போது எதுவுமே ஆகலை, பசியும் எடுக்குதா? பசி எடுக்குது, ஆனால் சாப்பிட்டா அந்த டைஜஸ்ட் எரிச்சல் வருது. ஓகே. இப்போ அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் தான் இப்போதைக்கு ஆர்டர் பண்ண முடியும். க்ரீன் ஜூஸ் தெரப்பி போட்டுருணும். க்ரீன் கலரில் இருக்கிற எல்லா கலைகளையும் வச்சு அவங்களுக்கு ஜூஸ் தெரப்பி கொடுத்தோம்னா அந்த இடம் வந்து ஆகும். கிரீன் மாதிரி என்ன மாதிரி சார்? இது கருவேப்பிலை இருக்குதுன்னா அது, இல்லை கொத்தமல்லி, அந்த மாதிரி என்னென்ன தலைகள் இருக்கோ அந்த தலைகளை மட்டுமே அரைச்சி குடிக்கணும். க்ரீன் ஜூஸ் தெரப்பி. ஏன் அப்படின்னா க்ரீன் கலர் ஹேவ் த நியூட்ரல் எனர்ஜி. இங்கே வந்து பர்னிங் இருக்குது. தட் மீன்ஸ் ரெட் கலருங்கிறது அது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, கலருக்கு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த க்ரீன் கலர் கொடுத்தோம்னா அந்த க்ரீன் ஜூஸ் தெரப்பி வந்து இங்கே வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அந்த ஆசிட் செக்ரீஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும்.
அதுக்காக புதினாலாம் பார்த்து தான் கொடுக்கணும். புதினா வந்து சளியை வெளியே தள்ளும், அந்த இடத்துல இருக்கிற சளியை வெளியே தள்ளும். புதினா ஜூஸு அதெல்லாமே பார்த்து தான் கொடுக்கணும். இருந்தாலும் நார்மலாக காமனாக வந்து இந்த கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஜென்ரலாகவே கொடுத்துடலாம் கண்ணை மூடிட்டு. புதினா மட்டும் சளி இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் இருந்தாலே என்ன? ஃப்ரூட்ஸுங்களா சார்? ஃப்ரூட்ஸை பொறுத்தவரை அது லாக்டோஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃப்ரக்டோஸ் தான் குளுக்கோஸில் இருக்குது. சரி, ஃப்ரூட்ஸில் வந்து ஃப்ரக்டோஸ் தான் இருக்குது, நோ குளுக்கோஸ், ஸோ யூ கேன் டேக் இட் ஆல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு வந்து தட்ஸ் நாட் ட்ரூ. நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக வந்து உங்களோட சுகர் வேல்யூ ஷூட் பண்ணுது. ஸோ நியூட்ரலைஸ்டாக இருக்கிற கொய்யாப்பழம் அண்டு கொய்யாப்பழம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஆனால் விட்டமின் சி வந்து குளுக்கோஸ் லெவலில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்? விட்டமின் சியோடைய குளுக்கோஸ் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அது குளுக்கோஸ் லெவலில் ஷூட்டப் பண்ண மாதிரி காட்டும். பட் இட் இஸ் என்ஹான்சிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். அதுக்காக தான் கொய்யாப்பழத்தை சொன்னது. நார்மலாக ஆப்பிள், மாதுளை, பப்பாயா 3 பெஸ்ட் ஃபார் கேப்ரிகேஷன்ஸ். மாதுளை, பப்பாயா இது 3 தான் நியூட்ரலைஸ்டாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்ரீன் ஆப்பிள் இஸ் குட் வே ஃபார் ஸ்டொமக் ஃபுல்னஸ். Grapes but some of the people say black grapes. Black grapes effective for cold, for lungs related பிரச்சனைக்குலாம் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிக் ரிலேட்டடாக வந்து மேபி அனிமிக் இருக்கிற அந்த சப்ளிமெண்ட் பேசிஸில் தான் அது வருமே தவிர மெயின் நியூட்ரியன்ட்டாக வர முடியாது. வேறு எதுவும் டவுட்ஸ்? ராகி பொறுத்தவரை அது கம்பு மினிமலாக தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிறது டெய்லியும் வேண்டாம். ராகி என்னங்க? ராகி வந்து சொல்கிறேன் ராகி எடுக்கலாம், மினிமலாக எடுத்துக்கிறது தான் ஓகேவாக இருக்கும். எனக்கு வந்து 2 வீக்லி ட்வைஸ் எடுங்க. மீதி டைமில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷரேட் மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டில் வந்து கம்பா வீட்டு அந்த மாதிரி பாசிட்டிவ் மில்லட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். வரகு, சாமை, திணை, குதிரைவாளி அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனின்னு சொல்கிறத விட சிகப்பு அரிசின்னு ஒன்று இருக்குது. அதுதான் கேரளாவுடைய மட்டை அரிசின்னு சொல்லக்கூடிய, அதை வந்து நைட்டில் ஊற வச்சு காலையில் அந்த பழைய சாதத்தோடு சாப்பிட்டோம்னா அந்த ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் எல்லாமே வந்து அந்த இன்டெஸ்டைனில் இருக்கிற அந்த மலக்கழிவுகளை ஈஸியாக இன்டெஸ்டைன் கிளென்ஸ் பண்ணி அது வெளியே தள்ளிடும். அந்த உஷ்ணமும் குறைஞ்சிரும், கண்ணு க்ளீன் ஆகிடும். சரிங்களா? So I have case that a person is suffering from type 2 diabetes. If we see the history of mother and father, both of them does not have diabetes, or any chances that child may have diabetes. Amma ko papa ko diabetes irukka. Another child ko vara any chances irukanu kekranga. Once you think, you become. The child think can. பிகாஸ் இந்த இடத்துல வந்து மைண்டு பிளே ஆகும். அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுடைய ஆர்எஸ் வந்து கேன் ரிஃப்ளெக்ட் டு த சைல்டு. ஸோ டோன்ட் வரி. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேஸில் நமக்கு என்ன இருக்கிறது, எப்படி இருந்தாலும் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே பண்ணலாம். வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப நம்ம இந்த இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணுறதுனால இட்ஸ் நாட் குட் வே. வந்த பிறகு என்னவோ அதை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரியான எண்ணங்களே வந்து அந்த மாதிரியான இதை க்ரியேட் பண்ணும். ஸோ டோன்ட் ப்ளே வித் டோன்ட் என்டர்டைன் வித் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். இந்த மாதிரி தாட்ஸ்லாம் என்டர்டைன் பண்ணுவாங்கன்னா ஆனால் இது ஹேப்பன் ஆகிருக்குதான். நான் சொன்னதுக்காக நீங்கள் அப்படி திங்க் பண்ண வேணாம். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுமோ அப்படி தான் யோசிக்கணும். குழந்தைங்க விஷயங்கிறதுனால சொல்லி நிறைய இடத்துல ரிவர்ஸ் டயபெட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் டயபெட்டிஸ்ங்கிறது அது அவங்க தான் கேட்கணும்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஒரு எந்த ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாமல் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள என்ன நாகப்பள்ளி ஞாபகம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கம்மி. என்ன சார்? ரிவர்ஸ் டயபெட்டிஸ் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கேப்சரிங் யுவர் அட்டென்ஷன் மட்டும்தான் அது பண்ணுறது. அது வேணும் அவங்களுக்குள்ளே போனால் தெரியும். மேபி இன்னைக்கு இதுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இது உங்களுக்கு ஏதோ வேல்யூபிளாக இருந்த மாதிரி இருக்கலாம். மேபி அவங்க சொல்கிறது தான் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம யாரும் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க கண்டென்ட் எப்படி இருக்கிறது தெரியாது. எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சாப்பிட்ட மாதிரி டயட் ரிலேட்டடாக எந்த சுவை உள்ள உணவை எடுத்தால் அந்த உறுப்பை நாம் சார்ஜ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், அது கூட சேர்ந்து வேறு என்னென்ன மொடாலிட்டிஸ் ஆஃப் இதை வச்சு நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த வீக்கை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். மேற்கொண்டு எதுனாலும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு எப்போ வேணாலும் ஆஃபீஸ் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இது ஆன்லைன் இருக்காங்களா? சரி, நீங்கள் ரொம்ப தேங்க்யூ.